ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? 10/9/24. பாபா முரளியினுடைய தலைப்பு சொல்கிறாரு, மீட்டே பச்சே மாயா கோ வஷ் கர்னே கா மந்த்ர ஹே மன்மனா பவ. இனிமையான குழந்தைகளே, மாயாவை வசப்படுத்தக்கூடிய மந்திரம் என்னவென்றால் மன்மனா பவ. इसी मंत्र में सब खूबियाँ समाई हुई हैं. இந்த மந்திரத்தில் அனைத்து விசேஷ தன்மைகளும் கலந்திருக்கின்றது. இந்த மந்திரம் மன்மனா பவ, இந்த மந்திரத்தில் எல்லாமே கலந்திருக்குது, அடங்கியிருக்குது. எஹி மந்திர துமே பவித்ர பனா தேதா ஹே. இந்த மந்திரம் உங்களை தூய்மையாக ஆக்க வல்லதாக இருக்கிறது. இந்த மந்திரம் மன்மனா பவ. கீதையில் கூட பகவான் சொல்லியிருக்கார், ஹே அர்ஜுனா, மனதை என்னிடம் செலுத்து. மாதிரி பாபா கூட சொல்கிறாரு, குழந்தைகளே மன்மனா பவ. மனதால் என் ஒருவனை நினைங்க, மனதை என்னிடம் அர்ப்பணம் செய்ங்க. துக்கமான மனம், பாரமான மனம், அழுக்கான மனம், சுமை நிறைஞ்ச மனம், இதெல்லாம் நம்ம பாபாட்ட கொடுத்துட்டோன்னா எப்படிப்பட்ட மனசு திரும்பி கொடுப்பார் பாபா? சுத்தமான, லேசான, சக்திசாலியான, தெய்வீகமான ஒரு மனதாக பாபா மாற்றிடுறாரு. பாபா கொஸ்டின் கேட்குறாங்க, ஆத்மா கி சேஃப்டிக்கா நம்பர் 1 சாதன் கौन-सा है कैसे? ஆத்மாவினுடைய சேஃப்டிக்கான சாதனம் நம்பர் 1 சாதனம் எது? சேஃப்டி வேணும், அதுலேயும் நம்பர் 1 சேஃப்டி கொடுக்கக்கூடிய சாதனம் எது, எவ்வாறு? யாதுக்கு யாத்ரா ஹி சேஃப்டிக்கா நம்பர் 1 சாதன் ஹே. பாபா சொல்கிறாங்க, நினைவு யாத்திரை தான் பாதுகாப்பான நம்பர் 1 சாதனம் நமக்கு. क्योंकि इस याद से ही तुम्हारे कैरेक्टर सुधरते हैं. ஏனென்றால் பாபாவோட நினைவினால் மட்டுமே உங்களுடைய நடத்தை என்பது மாறுகிறது. தும் மாயா பர் ஜீத் பா லேத்தே ஹோ. நீங்கள் மாயையின் மீது வென்றவராக ஆகிவிடுகிறீர்கள். யாதுசே பதீத் கர்மேந்திரியா சாந்தோ ஜாத்தி ஹே. பாபாவை நீங்கள் நினைக்க பதீத்தமான இந்த கர்மேந்திரியங்கள் கூட என்னாகுது, சாந்தி ஆயிடுறது. யாதுசே ஹி பல்லாத்தா ஹே. நினைவின் மூலமாகத்தான் பலம் என்பது ஏற்படுகிறது. ஞான் தல்வார்மே யாதுக்கா ஜௌஹர் சாஹியே. ஞானம் என்ற வாளில் கூர்மை, எந்த கூர்மை இருக்கணும்? ஞானம் என்ற வாளில் யோகம் என்ற நினைவு என்ற கூர்மை கட்டாயமாக இருக்க வேண்டும். பாபாவோட நினைவின் மூலமாகத்தான் நீங்கள் இனிமையான சதோ பிரதானம் ஆகுவீர்கள். கோய் கோபி நாராஸ் நகி கரேங்கே. பாபா சொல்கிறாங்க, சதோ பிரதானம் ஆகுவீங்க, அது மட்டுமல்ல, யார் மீதும் விரக்தி தன்மை என்பது வர முடியாது. யாருக்கிட்டையும் கோப்பட மாட்டீங்க, ஆவேசத்தை காட்ட மாட்டீங்க. इसलिए याद की यात्रा में कमज़ोर नहीं बनो. கேரக்டரை மாற்றுறது தான் முரளி, பாபாவோட வாணி, பாபாவோட நினைவு. ஆகையினால நினைவு யாத்திரையில் பலகீனமாக இருக்க வேண்டாம். अपने आप से पूछना है कि हम कहाँ तक याद में रहते हैं. தன்னைத்தானே கேளுங்க, நான் எதுவரை பாபா நினைவை செய்கின்றேன். பிரியமான பாபா, அன்பான பாபா, யாருக்குமே கிடைக்காத ஒரு அரிய அதிர்ஷ்டம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா பாபா கிடைச்சதுனால நம்ம வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கையாக மாறிட்டு, அப்படிப்பட்ட பாபாவை நான் எவ்வளோ நினைக்கிறேங்கிறத மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஓம் சாந்தி. मीठे मीठे रूहानी बच्चों को रोज रोज सावधानी ज़रूर देनी होती है. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு தினம் தினம் பாபா எச்சரிக்கைகளை தர வேண்டி இருக்குது. கோன்சி, எந்த எச்சரிக்கை? சேஃப்டி ஃபஸ்ட். குழந்தைங்களே, பாதுகாப்பு தான் உங்களுக்கு முதல்ல வேணும். சேஃப்டி கியா ஹே? சேஃப்டின்னா என்ன? வசதியான வீட்டில் இருக்கிறது சேஃப்டியா? கொடை பிடிச்சிட்டு போகிறது சேஃப்டியா?
இல்லை பந்தமஸ்தோட போகிறது சேஃப்டியா? பாபா தெளிவுபடுத்துகிற, याद की यात्रा से तुम बहुत बहुत सेफ रहते हो. பாபா சொல்கிறாங்க, நினைவு யாத்திரையால் நீங்கள் ரொம்ப ரொம்ப பாதுகாக்கப்பட்டவராக ஆகிறீங்க. மூல பாத்திகி பச்சோங்கிலே ஹே, முக்கியமான விஷயம் குழந்தைகளுக்கு இதுதான். बाबा ने समझाया, तुम बच्चे जितना याद की यात्रा में तत्पर रहेंगे उतनी खुशी भी रहेगी, मैनर्स भी ठीक होंगे. பாபா சொல்கிறாங்க, பாபா புரிய வைக்கிறார், தெளிவுபடுத்துகிறார். என்ன தெளிவுபடுத்துகிறார்? குழந்தைகளாகி நீங்கள் எவ்வளவு நினைவு யாத்திரையில் மூழ்கிறீர்களோ அவ்வளவு குஷி ஏற்படும். உங்களுடைய மேனர்ஸ், நடத்தையும் சரியாகிவிடும். क्योंकि पावन भी बनना है, कैरेक्टर्स भी सुधारना है. 2 காரியம் செய்யணும் நம்ம. இந்த 2 காரியமும் பாபாவுடைய நினைவின் மூலமாகத்தான் ஏற்படுது. ஒன்று, நம்ம ஆத்மாவை சுத்தப்படுத்தவும் செய்யணும், மீன்ஸ் மாறணும். 2வது, நம்மளுடைய ஆத்மா சுத்தமாகணும், நடத்தை மாற்றம் ஏற்படணும் நடத்தையில். இதுதான் நமக்கு பாபா எச்சரிக்கை கொடுக்குறாங்க. विनाश जब होता है तब सब बड़े बड़े मकान भी गिर पड़ते हैं. ஆனால் பாபா இந்த எச்சரிக்கையை ஏன் கொடுத்துட்டே இருக்காரு? குழந்தைங்களே, விநாசம் வந்துடும், சீக்கிரமாக முன்னேறுங்க, தூய்மை அடைங்க. ஏன் சொல்கிறாருன்னா, எப்போ விநாசம் ஏற்படுதோ பெரிய பெரிய பில்டிங்ஸ் கூட கீழே விழுந்துடும். ஆகிய இத்தனை படி படி பில்டிங்ஸ் நகி பான்தி தி. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய மாளிகை பில்டிங்ஸ்லாம் கட்டலை. बॉम्ब्स जब छोड़ेंगे तो ऐसे गिरेंगे जैसे ताश के पत्ते गिरते हैं. ஒரு பாம்ஸை விட்டாங்கன்னா போதுமா, எப்போ ஒரு பாம்ஸை போடுறாங்களோ. பாபா சொல்கிறாங்க, அப்போது பெரிய பெரிய பில்டிங் கூட எப்படி விழுங்குறார் பாபா? அப்படியே அடுக்கடுக்காக கட்டியிருக்காங்க இல்லையா, அந்த பில்டிங்லாம் இந்த சீட்டு கட்டை மேலேருந்து கீழே போட்டால் எப்படி விழும், அந்த மாதிரி விழும். इसका मतलब ये नहीं है वही मारेंगे बाकी दूसरे रख जाएंगे नहीं. 100 மாடி கட்டுற அந்த பில்டிங் தான் விழும், மற்றவங்களாம் பாதுகாப்பாக இருப்பாங்க, அப்படி இல்லை. जो जहाँ होगा चाहे समुद्र पर हो, पृथ्वी पर हो, आकाश में हो, पहाड़ियों पर हो. பாபா சொல்கிறார், நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இந்த பூமியில் கடல் பகுதியில் இருந்தாலும் சரி, அல்ல நிலப்பகுதியில் இருந்தாலும் சரி, அல்ல ஆகாசத்தில் இருந்தாலும் சரி, அல்ல மலை மேலே இருந்தாலும் சரி, பாபா சொல்கிறார் எல்லாமே விநாசத்துக்கு உட்பட போகுது. ஏன்னா இது பழசாக போச்சு, இத்து போச்சுங்கிறார் பாபா. இத்து போன பொருளை நம்ம எதுக்கும் யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. அந்த மாதிரி தான் இந்த உலகம் இருக்குது. பாபா தோ சும்பக் ஹேனா ஜிஸ்கி தக்தீர் में है वह अचरीदी पकड़ सकते. பாபா ஒரு மேக்னெட் இல்லையா, மேக்னெட். பாபா ஒரு அழகான ஒரு ஈர்க்கக்கூடிய ஈர்ப்பு சக்தி மிக்கவர். இந்த மேக்னெட் பாபா காந்தம். ஆகவே யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கின்றதோ அவர்கள் அந்த காந்தத்தில் ஒட்டிப்பாங்கங்கிறார் பாபா. பாபா மேக்னெட் இல்லையா, காந்தம். இப்படி இரும்பு என்ன பண்ணும், இரும்பெல்லாம் இழுக்கும் இல்லையா, துரு இருந்தால் இழுக்காது. அந்த மாதிரி யாரெல்லாம் நம்ம ஆதி ஆத்மாக்கள், பாபா உருவாக்கின குழந்தைகள் எல்லாருமே சேர்ந்துருவாங்க. தாரணைக்கான முக்கிய சாரம், ऐसी मीठा वातावरण बनाना है जिसमें कोई भी नाराज ना हो. வீட்டோட சூழ்நிலையை அந்த மாதிரி நீங்கள் உருவாக்க வேண்டும். உங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் அந்த சூழ்நிலையில் யாருமே டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, தொந்தரவு ஆகக்கூடாது. பாப் சமான் விதேகி बनने का पुरुषार्थ करना है. பாபாவை போல விதேகி ஆகுவதற்கான முயற்சி செய்யணும். याद के बल से अपना स्वभाव मीठा कर्मेंद्रियां शांत करनी है. நினைவு பலத்தால் தன்னுடைய ஸ்வபாவத்தை இனிமையாக மற்றும் கர்மேந்திரியங்களை சாந்தியாக வச்சுக்கோங்க. नेक्स्ट पॉइंट, सदा इस नशे में रहना है कि अभी हम संगम युगी हैं,
கலியுகி நகி ஹே. சதா இந்த போதை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இப்பொழுது நான் சங்கமயுகி, கலியுகி அல்ல. பாப்பு ஹமே நயே விஸ்வக்கே மாலிக் பனானிலே படா ரஹே ஹே. பாபா என்னை புது உலகத்திற்கின் எஜமானன் ஆக்குவதற்கான பாடத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அசுத கியாலாத் சமாப்தகர் தேனேகே. அசுத்தமான சிந்தனைகளை அழித்து விடுங்கள். அசுத்த சிந்தனை இருந்தால் அசுத்த பேச்சு, அசுத்த நடத்தை வந்துடும். அதனால் அசுத்தமான எண்ணங்களை அழிக்க வேண்டும். பாபா வரதான் கொடுக்குறாங்க. அகால தக்த் தில் தக்த் பர் பைட் சதா சிரேஷ்ட கரம் கர்னே வாலே கரம் யோகி பவ. பாபா சொல்கிறாங்க, அழியாத சிம்மாசனம், உள்ளம் என்ற சிம்மாசனம். சதா இந்த 2 சிம்மாசனத்திலும் அமர்ந்து சிரேஷ்ட கர்மம் செய்யக்கூடிய கர்மயோகி ஆகுங்கள். आप इस समय सभी बच्चों को 2 तख्त मिलते हैं. உங்கள் அனைவருக்கும் இந்த நேரம் 2 சிம்மாசனங்கள் கிடைச்சிருக்குது. ஏக் அகால் தக்த், தூசரா தில் தக்த். ஒன்று ஆத்மா இருக்கக்கூடிய இந்த பிருக்குட்டிங்கிற சிம்மாசனம், இன்னொன்று பாபாவுடைய உள்ளம் என்ற சிம்மாசனம். லேக்கின் தக்த் பர் வஹி बैठता है जिसका राज्य होता है. யார் ராஜ்யம் செய்கிறாங்களோ அவங்க தான் கத்தி சிம்ஹாசனத்தில் அமருவாங்க. ஜப் அகால் தக்த் நஷீன் ஹே வ ஸ்வராஜ்ய அதிகாரி ஹே. யார் ஆத்மா, நான் ஆத்மா, அழியாத சிம்மாசனத்தில் இருக்கிறேன்னு சுயத்தை ராஜ்யம் பண்ணி சுயத்துக்கு அதிகாரியாக இருக்கின்றார்கள். பாபாக்கு தில் தக்த் நஷீன் ஹே. மேலும் பாபாவுடைய உள்ளம் என்ற சிம்ஹாசனமும் நமக்கு இருக்குது. பாபாக்கே வருஷைக்கு அதிகாரி ஹே. அது பாபாவுடைய ஆஸ்திக்கு அதிகாரி ஆக்குது நம்மளை. ஜிஸ்மே ராஜ்ய பாக்ய சப் ஆ ஜாத்தா. பாபா சொல்கிற அந்த சிம்மாசனத்தில் ராஜ்ய பாக்யம் எல்லாம் A to Z எல்லாம் வந்துடுறது. கர்மயோகி அர்த்தாத் தோனும் தக்த் நஷீன். பாபா சொல்கிறாங்க, கர்ம யோகினாலே அர்த்தம் என்னென்னா 2 சிம்ஹாசனதாரி. ऐसी तख्त नशीन आत्मा का हर कर्म श्रेष्ठ होता है. அந்த மாதிரி ஆத்மாவுடைய ஒவ்வொரு கர்மா எப்போ சிரேஷ்டமாகும்னா எப்போ இந்த சிம்ஹாசனத்தில் அமர்கிறதோ அப்பொழுது. क्योंकि सब कर्मेंद्रिय लॉन्ड आर्डर पर रहती हैं. ஏன்னா எல்லா கர்மேந்திரியங்களும் தன்னுடைய லா அண்ட் ஆர்டர் பிரமாணம் செயல்படுகிறது. ஸ்லோகன் जो सदा स्वमान की सीट पर सेट रहते वही गुणवान और महान है. யார் சதா ஸ்வமானம் என்ற சீட்டில் செட் ஆகின்றார்களோ அவர்களே குணவான் மற்றும் மகான் ஆகின்றார்கள். பாபா அவ்யக்த இஷாரா கொடுக்குறாங்க. ஹம் சபி ஈஸ்வரிய பச்சே தாத்தா கே பச்சே. நாம் அனைவரும் ஈஸ்வரனின் குழந்தைகள், வள்ளலின் குழந்தைகள். சர்வ பிராப்தியா ஜனமசித் அதிகார் ஹே. அனைத்து பிராப்திகளும் நமக்கு பிறப்புரிமையாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. இஷான்மே ரகோ. இந்த பெருமை போதையில் இருங்கள். மாஸ்டர் விதாதா, மாஸ்டர் வரதாதா, மாஸ்டர் சாகர்பன் इसी शक्तिशाली स्थिति का अनुभव करो. பாபா சொல்கிறாங்க, மாஸ்டர் விதாதா, மாஸ்டர் வரத்தை வழங்கக்கூடியவர், மாஸ்டர் சாகர் கடலாகி, அப்படிப்பட்ட சக்திசாலி ஸ்திதியை அனுபவம் செய்யுங்க. सदा अल्पकाल की इच्छा मात्र अविद्या की शक्तिशाली स्थिति में रहने के अभ्यासी बनो. பாபா சொல்கிறாங்க, சதா அல்ப காலத்தினுடைய இச்சா மாத்திரம் அவித்யா அப்படின்னா ஆசை என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு சக்திசாலி ஸ்திதியின் அனுபவத்தினுடைய பயிற்சியாளராக ஆகுங்கள். அல்பகால சுகம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்னன்னே தெரியாத ஒரு நிலைக்கு நம்ம போக வேண்டும். அச்சா. ஓம் சாந்தி.